இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேஎல் டுடே கிசிங் 2025. நேற்று 29ஆம் தேதி 50-50 ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா 8982 அப்படி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி, நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு இடத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னா திருப்பி அந்த இடத்துலேருந்து எடுக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் மிஷின் நம்பர் கணக்கு, ஒரு நாள் வந்து நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் மாறி மாறி தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் கூட நேற்று மிஷின் நம்பர் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்த கணக்கில் நம்மளுக்கு வந்து 802வும் பிசியில் வந்து 27 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கணக்கு வந்துச்சு. 22 கூட கணக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு கன்ஃபார்மாக வந்துச்சு. ஆனால் நேற்று இறங்க வேண்டிய நம்பர் கன்ஃபார்மாக பார்த்தா எனக்கு நேற்று கண்டிப்பாக நம்ம நேற்று வந்து இறங்க வேண்டிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 555 இறங்கியிருக்கணும், இல்லை 545 இறங்கியிருக்கணும். இதில் தான் இறங்கியிருக்கணும். ஆனால் இந்த 555ங்கிறது நம்மளுக்கு ட்ரையல் நம்பரில் வந்ததுனால நம்மளுக்கு ரிசல்ட் மாறிடுச்சு. இதுதான் சொல்ல போனால் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு நேற்று நம்ம கொடுத்த கணிப்புலையும் அதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. நேற்று 555 இல்லை 545 அப்படிங்கிற மாதிரி இறங்கியிருக்கணும், இல்லை இந்த மாதிரி தான் இறங்கியிருக்கிற வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அப்படியே 982 ட்ரிபிள்ஸு வந்து நம்மளுக்கு இதில் வந்ததுனால, நம்மளுக்கு வந்து மிஷின் ட்ரையல் நம்பரில் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இதில் மிஸ் ஆகிடுச்சு. இதுதான் சொல்ல போனால் உண்மை. நேற்று மிஷின் நம்பர் வச்சு நம்ம நேற்று மிஷின் நம்பர் வச்சு அடித்த கணக்கில் நேற்று வந்து மிஷின் நம்பர் பார்த்திங்கன்னா 008க்கு என்ன பண்ணிட்டான்னா, அதாவது ஃபுல் நம்பர் சொல்ல போனால் 9008, அதுக்கு 9க்கு 8, அடுத்து பார்த்திங்கன்னா 0க்கு 9, அடுத்து பார்த்திங்கன்னா 0க்கு 8, அடுத்து பார்த்திங்கன்னா 8க்கு 2 அப்படி சொல்லிட்டு கணக்கு எடுத்துட்டான். இந்த 72 அப்படிங்கிறதுக்கு எனக்கு கணக்கு வந்தது 27 கணக்குன்னு வந்துருச்சு. அதே மாதிரி 22 பிசியில் வரும்னு நான் கணக்கில் எடுத்தேன். சிபியில் 2 கன்ஃபார்ம் பண்ணி எடுத்தாச்சு. 240க்கு நம்ம கொடுத்த கெஸிங்கில் கூட சொல்கிறேன். நம்ம 27 22 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 82 அப்படி சொல்லிட்டு எனக்கு இதை அப்படியே மாற்றி கொஞ்சம் இது பண்ணியிருந்தாலும் கூட எனக்கு ஓரளவுக்கு வந்துடும். நேற்று மிஷின் நம்பர் வச்சதுனால இவன் இன்றைக்கி வந்து டேரெக்டாக ரிசல்ட்டை வச்சு தான் இன்றைக்கி எடுக்க போகிறான். அப்படிங்கிறம்போது 982 அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்கி இவன் எப்படி கணக்கில் வைப்பான் அப்படிங்கிறத பார்த்தா, நான் வந்து இதில் இன்றைக்கி வந்து ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன அடிச்சிருக்காங்கங்கிற ரிசல்ட்டை வச்சா தான் நம்மளுக்கு அந்த கணக்கு அப்படிங்கிறது வரும். அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே வந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு எடுக்க போகிறோம். சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 50-50 காரணி அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கடைசியாக அடித்தது வந்து 9675 அதுக்கு வந்து 1048 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்கு 3156க்கு 0854 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்புறமா 50-50 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 31116க்கு 6929 அப்படி சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அடுத்தபடியாக நம்மளுக்கு எல்லாம் கணக்கு இப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து இவன் எடுக்க போகிறது இதில் தான் எடுக்க போகிறான்றது தான் என்னோடய கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது 1270க்கு 6460. ஸோ இன்றைக்கி வந்து 8982 அப்படிங்கும்போது நான் வந்து இதுக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்மளுக்கு வந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டேன். சரி, ஃபஸ்ட்டு இது கம்பேர் பண்ணும்போது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு எல்லாத்தையுமே நானே வந்து கெஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் இந்த டார்கெட்டுக்கு இப்போ எடுத்திருக்கேன். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இந்த 9675 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து 9க்கு 1, 6க்கு 0, 6க்கு வந்து 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 9க்கு 3, 7க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 8க்கு 5, 5க்கு 8 அப்படின்னா 2க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 செட்டு கணக்கு வரும். அதில் பார்த்திங்கன்னா 0355 இது ஒரு செட்டாக எனக்கு வருது. 0355
இது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. 0355 1 இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு. 3க்கு 0 அப்படிங்கும்போது 8க்கு 5, 1க்கு 8 அப்படிங்கும்போது 9க்கு 6, 5க்கு 5, 6க்கு 4னா 5க்கு 3 அப்படிங்கும்போது அடுத்த செட்டாக 5 6 5 3 இது ஒரு செட்டு. இதுக்கு அடுத்தபடியாக 3116 அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த கணக்கு, அதாவது 50-50 கார்னியா ப்ளஸ் வந்த ரிசல்ட் வச்சு நான் மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் உங்கள் கணக்கில் இதெல்லாம் வந்தால் நான் எடுத்து காமிக்கிறேன். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓகேவா? 1க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 7, 1க்கு 2னா 8க்கு 9, 6க்கு 9 அப்படிங்கும்போது 2க்கு 5. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு செட்டில் மாட்டது 1795 இது ஒரு செட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6460 1க்கு 6 அப்படிங்கும்போது 8க்கு 3, 2க்கு 4 அப்படிங்கும்போது 9க்கு 1, 7க்கு 6னா 8க்கு 9, 0க்கு 0னா 2. ஓகே, அப்படிங்கும்போது நம்மளுக்கு 3192. இதில் காமனாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன, இதுதான் நான் இப்போ எடுத்துருக்கக்கூடிய செட்டு. இதை நான் உங்களுக்கு தனியாக காமிச்சிட்றேன். ஓகேவா? இது தனியாக காமிச்சு தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50-50 வந்த ரிசல்ட்டு காரணி என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு, கடைசியாக நேற்று அடித்த இந்த ட்ராக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நான் இருக்க செட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துருக்கிறது மொத்தம் 4 செட்டு. 0 3 55 56 53 1795 3192 இதான் எடுத்திருக்கேன். ஸோ இதுபடி காமனாக பார்த்தா எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டு 5 அல்லது 9, சி போர்டு 5 இல்லை 3, ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேண்டமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் இந்த போர்டு படி கணக்குப்படி பார்த்தா, இப்போ நான் எடுத்த கெஸிங் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ எதில் என்ன நம்பர் மேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவன் இந்த மிஷின் நம்பரை இந்த ரிசல்ட்டை வச்சு அடிக்கலைன்னா, அப்போ நாளைக்கு இவன் எது மூலியமாக அதாவது இன்றைக்கி எது மூலியமாக அடிப்பான் அப்படிங்கிறத பார்த்தா கண்டிப்பாக வந்து மிஷின் நம்பர் ரிசல்ட்டை வச்சு அடிக்கலைன்னா மிஷின் நம்பர் வச்சு கண்டிப்பாக அடிப்பான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணமாக இந்த மாதத்தில் சொல்கிறேன், 9க்கு 1 வந்துருச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9க்கு 1 வந்துருச்சு. 9 அப்படின்னு ஒரு காமனான நம்பர் 9 அப்படின்னு எடுக்கும்போது 9க்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 9க்கு 7 வந்துருச்சு, 9க்கு 5 வந்துருச்சு, 9க்கு 7 வந்துருச்சு, 9க்கு 5 வந்துருச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9ன்னு பவரில் எடுத்தால் நம்மளுக்கு 9க்கு 1, 9க்கு 7, 9க்கு 5 அப்படின்னு எடுத்தாச்சு. 9க்கு 1, 9க்கு 7, 9க்கு 5ன்னு எடுத்துட்டான்னா அப்போ இவன் இன்றைக்கி ஏ போர்டில் 9க்கு 7, 9க்கு 5, 9க்கு 1 அப்படின்னு எடுத்துட்டான்னா இன்றைக்கி ஏ போர்டில் 9க்கு 6 இல்லை 2 வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஸோ இதுபடி கணக்குப்படி பார்த்தா நம்ம அந்த கெஸ்ஸிங்கில் இருக்குது. ஆனால் 3 அப்படின்ட்டு இருக்குது, 2 + 1 3 இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது போர்டு வைஸ் பார்த்தோம்னா ஏ போர்டில் 6 அல்லது 2, பி போர்டில் 5 அல்லது 9, சி போர்டில் 5 அல்லது 3 இது தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சப்போஸ் இவன் எப்படி இப்போ கொண்டு வரான்னா, ட்ரையல் நம்பர் நம்ம இந்த 655ன்னு நம்ம கணக்கு எடுத்து இது ட்ரையல் நம்பரில் வந்துருச்சுன்னா அப்போ இவன் இதை மாற்ற போகிறான்னு அர்த்தம். நான் 555ம் 545ம் நேற்று வந்து நம்ம வாட்ஸ்அப் கணிப்பில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பிசிலையும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 555 என்ன பண்ணிட்டான்னா இதில் வச்சுட்டான். அப்போ ட்ரிபிள்ஸ் நான் எதிர்பார்த்தது மெயினான ஆட்டத்தில் எதிர்பார்த்தேன், அவன் கொடுத்தது இதில் கொடுத்துட்டான். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நான் எடுத்துருக்கிறது வடிகட்டி எடுத்துட்டா எனக்கு 685 293 இதுதான் என் கணக்கில் வருது. இது அப்படியே நீங்கள் காமனாக அப்படியே பாக்ஸில் போட்டாலும் போட்டுங்க. சரியா? இவ்வளோ தான் நான் எடுத்திருக்க கணிப்பு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது மேபி இவன் ஒரு நாள் ஒரு மாதிரி ப்ளே பண்ணும்போது இன்றைக்கி ரிசல்ட் மெத்தடில் தான் வரணும் கணக்கு. அப்படி சப்போஸ் இவன் ரிசல்ட் மெத்தடில் வரலைன்னா கண்டிப்பாக மிஷின் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ தான் நான் எடுத்துருக்க கொடுத்த கணிப்பு. உங்கள் கெஸ்ஸிங்லேருந்து எடுத்துங்க. சரி, இப்போதைக்கு என்னோடய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் கண்டிப்பாக 5க்கு இன்றைக்கி வாய்ப்பு நிறையாவே இருக்குது.
5 9 3. ஏன்னா நம்மளுக்கு சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 9க்கும் 2 அப்படிங்கும்போது காமனாக இருக்கிறது 3. ஸோ 593 ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. எப்படி நான் சொல்கிறேன்னா 982 982 ரிசல்ட்னா 5க்கு 9 8க்கு 9 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரி 982ன்னு ஒரு கணக்கு வச்சுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம எடுக்கிற அதாவது சரி 593 கணக்கு வச்சுங்க, அவ்வளோதான். ஓகேவா? சரி, இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து ஏன்னா இது இப்போதைக்கு இருக்கிற கெஸ்ஸிங் தான். ஓரளவுக்கு இவன் எப்படி ஒரு நாள் டு ஒரு நாள் இப்படி தான் கண்டிப்பாக வரும். ஒரு நாள் மிஸ்ஸின்னா ஒரு நாள் ரிசல்ட்டு. அப்படி நம்ம ரிசல்ட் மூலியமாக எடுக்கிற நம்பர் ட்ரையல் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் டஃப் தான். பெண்டிங் நம்பரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன்னா இதில் அப்படியே பார்த்தா திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 7க்கு 5 7க்கு 5 5க்கு 9 அப்படிங்கும்போது என் கணக்குப்படி 9க்கு இவன் வந்து கொண்டு வர வேண்டியது 7வது நம்பர் ஏ போர்டில். அப்படிங்கும்போது அவன் 7க்கு பதிலாக 6 அடிப்பாங்கிறது தான் என் கணக்கு, அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு 0க்கு 5 5க்கு 8 0க்கு 5 5க்கு 8 அப்படிங்கும்போது இவன் என்ன வருவான்னா 5க்கு 9 வைப்பான், அவ்வளோதான். டார்கெட் சிம்பிள் தான். அப்போ 5க்கு 4 4க்கு 2 அப்படின்னு சி போர்டில் கணக்கு வருது. எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5க்கு நான் இங்கே தான் பேசிகிட்டு இருக்கேன் பார்த்துங்க. 5க்கு 4 4க்கு 3 சாரி 4க்கு 2 5க்கு 4 4க்கு 2 அப்படிங்கும்போது அவன் வந்து 2க்கு கண்டிப்பாக 3ஆக தான் போகணும். திருப்பி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கெஸ்ஸிங் விருப்பப்படுற நம்பர் இந்த நம்பர் நீங்கள் வந்து நான் அதுக்கு வந்து 115 சார்ஜ் பண்ணுறேன். அதுக்கு என்னென்ன கொடுப்பேன்னா சி போர்டு கண்டிப்பாக கொடுத்துருவேன், ஏபிஎஸ்சிபிசி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி அது ஒரு அதிகபட்சமாக ஒரு 4 செட்டு கொடுப்பேன். இதுதான் 4Dயும் நம்ம வந்து இன்னிலேருந்து கொடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அதனால் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் நம்பர் தேவைப்படுற நண்பர்கள் வாங்க. எனக்கு ஒரு நாளைக்கு 150 அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் வாங்க, விருப்பம் இல்லைனா நோ ப்ராப்ளம். இதுதான், இது ஒன்லி ஃபார் கேஎலுக்கு மட்டும்தான், கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இது இப்போதைக்கு இருக்கிற கணக்கு. இது ஒரு நாள் மிஷின் ஒரு நாள் ரிசல்ட், இப்படி தான் மாறி மாறி வருது. நான் சொல்கிற தகவல்கள் கரெக்டாக இல்லையாங்கிறதையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு எல்லாமே ஓகேன்னா நீங்கள் இதையும் தாண்டி உங்களுக்கு கெஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி நண்பர்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு 2.25 மேலே மெசேஜ் பண்ணி விட்டால் போதும். அதுக்கு நான் 150 தான் சார்ஜ் பண்ணுறேன், இவ்வளவும் நான் கொடுத்துருவேன், அவ்வளோதான். நேற்று நான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் பிசியில் நான் 22ம் வந்து இப்படி மாறி மாறி தான் கொடுத்துருந்தேன். கடைசியில் அது 82ஆக மாறிடுச்சு. போர்டும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம், ஆல் போர்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். நேற்று சி போர்டு கொஞ்சம் ஓகே தான், ஆனால் பட் ஆல் போர்டில் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இது எதுவாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக சொல்லிடணும் ஏதாவது விஷயம். திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோட சந்திக்கிறேன் நண்பர்களே.